கேஜ்ரிவால், மனிஷ் சிசோடியா உட்பட அனைவரையும் 23 பேரையும் விடுவித்தது சிபிஐ நீதிமன்றம். மதுபான கொள்கையில முறைகேடுங்கிற பேச்சுக்கே இடம் இல்ல, எந்த விதமான ஆதாரமும் இல்ல, முகாந்திரமும் இல்ல. ஊகத்தின் அடிப்படையில இப்படி எல்லாம் பண்ணுனீங்கன்னா 23 பேர் மேலையும் குற்றச்சாட்டே ஃபைல் பண்ண முடியாது, அதுக்கே கிரவுண்ட் இல்ல அப்படின்னு போட்டு துவைச்சு எடுத்திருக்கிறாங்க சிபிஐ நீதிமன்றம். எந்த விதமான குறையும் குற்றமும் காண முடியாத விசாரணை அமைப்பாக இடி இருந்தது. ஆனா இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சு அதுக்கு அப்படின்னு சிபிஐக்கு வழக்கு தொடுத்ததுக்கு சிபிஐக்கு இடி வரல. சிபிஐ இந்த செயல்பாடு அனுமதிக்கப்பட்டால் அரசமைப்பு சட்டத்தினுடைய தத்துவங்களே மீறினதாகும் அப்படின்னு சொல்லி அடிக்கிறாங்க. சப்ஜெக்ட் வந்துருச்சா சார்? இந்த மாதிரி ஊழல் வழக்கு அப்படின்னா சப்ஜெக்ட் 2011 இருந்து ஒரு சப்ஜெக்ட டபால்னு தூக்கிட்டு வருவாங்களே, அந்த சப்ஜெக்ட் வந்துட்டாப்லையா? அது இன்னும் அவங்க ரியாக்ஷன் வரும்போதுதான் பார்க்கணும். இப்ப அவர் கண்ணுல இருந்து கண்ணீர் வழியே பேசிக்கிட்டே இருக்கிறாரு செய்தியாளர்கள்ட்ட அவரு. ரொம்ப முக்கியமான ஒரு அரசியல் மாற்றம்னு நினைக்கிறேன் சார். இந்திய அளவுல கெஜ்ரிவால் மீதான அந்த வழக்கு அப்படின்றது கடந்த முறை சந்திரசூட் பெஞ்ச்ல வந்து பெஞ்சு விட்டு பெஞ்சு மாறி அந்த தேர்தல் காலத்துல அவர் எவ்வளவு அவதிப்பட்டார் அப்படின்றத நம்ம கண்கூடாக பார்த்தோம். இன்றைக்கு அதற்கெல்லாம் வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக இடி வந்து எடுத்த அந்த வழக்கு வந்து முழுக்க மோசடியானது, அப்படி அந்த மதுபான முறைகேடு புகார் அப்படின்றது முழுக்க மோசடியானது அப்படின்னு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருப்பது வந்து ரொம்ப வரவேற்கத்தக்க ரொம்ப முக்கியமான ஒண்ணு. சிபிஐ ஃபெயில்டு டு மேக் அவுட் அ பிரைமா ஃபேசி கேஸ் அகைன்ஸ்ட் சிசோடியா அப்படின்றத குறிப்பிட்டிருக்கிறாங்க. அவர் தான் நீண்ட காலம் சிறையில் வைக்கப்பட்டிருந்தார். கெஜ்ரிவால் கூட வந்து அரசியல் காரணங்களால் அவருக்கு இடையில பிணை கொடுக்கப்பட்டது. அதற்கே அவர் ரொம்ப போராட்டம் நடத்தி தான் அந்த பிணையை பெற முடிந்தது. ஆனா சிசோடியா ரொம்ப நாள் ஜெயிலில் இருந்தார். அதே போல கெஜ்ரிவால் வாஸ் இம்ப்ளிகேட்டட் வித்தவுட் எனி கோஜென்ட் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதாவது 2 பிரைமா ஃபேஸியே இல்ல, உன்னால எஃப்ஐஆரே போட முடியாது, எப்படி நீ வந்து இவங்களை ஜெயில தூக்கி வச்ச அப்படின்னு அடித்து துவைத்திருக்கிறது உச்ச நீதிமன்றம். ஸ்பெஷல் ஜட்ஜ் ஜிதேந்திர சிங் அந்த கிளிப்ல வந்து இப்ப ஓடிட்டு இருக்கிற கிளிப்ல வந்து சிசோடியா வந்து அரவிந்த் கெஜ்ரிவால அரவணைச்சு தட்டி கொடுத்து ஆறுதல் சொல்றாரு. சிசோடியா தான் அதிக நாட்கள் உள்ள இருந்தவர். ஆமா ரைட்டு. சாரி சார், சுப்ரீம் கோர்ட்னு சொல்லிட்டேன். இது டெல்லி கோர்ட், ரோஸ் அவென்யூ கோர்ட். இது டெல்லி கோர்ட், சிறப்பு நீதிமன்றம், டெல்லி சிறப்பு நீதிமன்றம். சார் எஸ் சார், அதேதான் சார். ஸ்பெஷல் ஜட்ஜ் ஜிதேந்திர சிங் அப்படின்றவர் தீர்ப்பை கொடுத்திருக்கிறாரு. ஒட்டுமொத்தமாக முடிவுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. கோர்ட் புல்ஸ் அப் சிபிஐ ஃபார் ஃபால்ட்டி ப்ரோப். மோசடியான புகாரை தெரிவித்த காரணத்திற்காக சிபிஐ வந்து வெளுத்து வாங்கி இருக்கிறது நீதிமன்றம் அப்படின்னு லைவ் விழாவில் வந்து ஜட்ஜ்மெண்ட் குறித்து போட்டிருக்கிறாங்க. அது குறித்து விரிவா வந்ததுக்கு அப்புறம் அந்த ஜட்ஜ்மெண்ட்டை ரொம்ப டீடைல்டா அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் சார். கிட்டத்தட்ட இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் மீது போடப்பட்ட சிபிஐ இடி வழக்குகள்ல பெரும்பாலானவை இப்படிப்பட்ட வழக்குகளாக இருக்கிறது. அப்படியே குற்றம் சாட்டப்பட்டால் நிரூபிக்கப்படாததாக, அப்படியே ஆதாரங்கள் அப்படின்னு கொண்டு வந்தாலும் அதை விசாரித்து முடிவுக்கு கொண்டு வராததாக, நிரந்தரமாக அவர்களை சிறை வைத்தல் அப்படின்ற மாதிரி ஒரு மன்னராட்சி காலத்து நடைமுறை மாதிரியான ஒரு விஷயத்தை சிபிஐ இடி உள்ளிட்ட அமைப்புகள் செய்து கொண்டிருந்தன. அதற்கு உச்சநீதிமன்றம் வந்து ஒரு பிடி வைத்திருப்பது, டெல்லி ஹைகோர்ட் வந்து ஒரு பிடியை வைத்திருப்பது ரொம்ப முக்கியமானதா பாக்குறேன். இப்ப இவங்க அப்பீல் போவாங்களா சார் சுப்ரீம் கோர்ட்டுக்கு? ஹைகோர்ட்டுக்கு, டெல்லி ஹைகோர்ட்டுக்கு போவாங்களான்னு தெரியல. ஏன்னா அவங்க பர்பஸ் நிறைவேறிடுச்சு இல்ல, அவங்க அரசியல் ஆதாயத்துக்காக ஒரு வேலையை செய்யறாங்க. இவங்களை டேமேஜ் பண்ணணும்னு நினைச்சாங்க, அதை பண்ணிட்டாங்க. ஆட்சியும் மாறிடுச்சு. இப்போ இவங்களுக்கு அடுத்து இனி சிறை கிடையாது, தொல்லை கிடையாதுங்கிற அளவுல அந்த ரிலீஃப்ல வர்ற கண்ணீர் தான் கெஜ்ரிவாலுக்கு வருதுன்னு நினைக்கிறேன்.